بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر ولا تمنن تستكثر ولربك فاصبر فإذا نقر في الناقور فذلك يومئذ يوم عسير على الكافرين غير يسير. ذرني ومن خلقت وحيدا وجعلت له مالا ممدودا وبنين شهودا ومهدت له تمهيدا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه. قلنا يا رسول الله اليهود والنصارى؟ قال النبي صلى الله عليه وسلم: فمن؟ رواه الشيخان البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தெனும் கருணையும் ஸலாமெனும் ஈடேற்றமும் நபிகுலத்திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலம் பெருமானுடைய அழகிய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதிலே அணுவளவும் நெருப்பி சகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், கண்ணியமான மனைவிமார்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமான கனவான்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் ஹுதுபா பிரசங்கம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒன்று. இந்த உலகத்தில் நடக்கும் அத்துணை நிகழ்வுகளும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டது
நாம் வாழ்வது, நாம் மௌத்தாகுவது அனைத்துமே அல்லாஹ்வுக்காக தான். அதான் அல்லாஹ் குர்ஆனில் 2 கேள்வியை கேட்கிறான். அஃபஹஸிபுதும், ஏ மனிதர்களே நீங்கள் நினைக்கிறீர்களா, அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை நான் வீணாக விளையாட்டுக்காக எந்த நோக்கமும் இல்லாமல் படைத்திருக்கிறேன் என்பதாக நினைக்கிறீர்களா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் மௌத்தாகி என்னிடம் திருப்பப்பட மாட்டீர்கள் என்பதாக நினைக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு உலமாக்கள் சொல்வார்கள் இஸ்திஃப்ஹாமு இன்கார், மறுக்கும் கேள்வி. அப்படி என்றால் அல்லாஹ் சொல்கிறான், ஏ மனிதர்களே உங்களை நான் வீணாக படைக்கவும் இல்லை, நீங்கள் மௌத்தாகியதன் பின்னால் என்னிடம்தான் திரும்பி வரப்போகிறீர்கள். ஆகையால் சகோதரர்களே, இந்த உலகத்தில் பல நிகழ்வுகள் நடக்கலாம், பல கட்டங்கள் உருவாகலாம், நிலைமைகள் மாறலாம். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் ஒன்றை மாத்திரம் கல்வில் உறுதியாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். நாங்கள் யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல, நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ண தேவையானவர்கள் அல்ல. நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள், நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள். அல்லாஹ் கேட்கிறான் சூரத்துன் நஜ்ம், وَأَنَّ إِلَى رَبِّكَ الْمُنْتَهَى, ஏ மனிதனே எங்கே ஓடுகிறாய், எங்கே செல்கிறாய்? நீ எங்கே போனாலும் எங்கே சென்றாலும் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் நீ திரும்பி வர வேண்டும் என்றான். நான் யார் தெரியுமா? وَأَنَّهُ هُوَ أَضْحَكَ وَأَبْكَى, உன்னை சிரிக்க வைப்பவன் நான் தான், உன்னை அழ வைப்பவன் நான். وَأَنَّهُ هُوَ أَمَاتَ وَأَحْيَا, உனக்கு மௌத்தை தருபவன் நான், உனக்கு ஹயாத்தை தருபவன் நான். وَأَنَّهُ خَلَقَ الزَّوْجَيْنِ الذَّكَرَ وَالْأُنثَى, ஆண் பெண் ஜோடியாக உங்களை படைத்தவன் நான். சகோதரர்களே, குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறிய ஒரு சூரா சூரத்துல் இஹ்லாஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 4 தொழுகைகளில் அந்த சூறாவை ஓதுவார்கள். முதலாவது சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய 2வது ரக்காத்திலே, ஃபஜ்ருடைய சுன்னத்துடைய 2வது ரக்காத்தில் ஓதக்கூடிய சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். அதேபோல் முஸ்லிமில் வருகிறது, மக்ரிபுக்கு பின்னால் உள்ள சுன்னத்தின் 2வது ரக்காத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். ஹஜ்ஜுக்கு சென்றால், உம்ராவுக்கு சென்றால், தவாஃபுடைய 2வது ரக்காத்திலே ஓதக்கூடிய சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். வித்ர் தொழுகையின் கடைசி ரக்காத்தில் ஓதக்கூடிய சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். சகோதரர்களே, அந்த சூரா இந்த உலகத்தில் முஸ்லிம்களாகிய நாம் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அமானிதத்தை பேசுகிறது. முஸ்லிம்களாக நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் பேச வேண்டிய அமானிதம் குல் ஹுவல்லாஹு அஹத். அந்த அமானிதத்தை அந்த சூரா பேசுகிறது. சகோதரர்களே, இன்று யாருடைய வாயை திறந்தாலும் மத்திய கிழக்கு யுத்தம். ஒரு சிலருக்கு சந்தேகம், அங்கால சப்போர்ட் பண்ணுவதா இங்கால சப்போர்ட் பண்ணுவதா? யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஆட்கள் அல்ல நாம். ஒன்றை மாத்திரம் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகிய நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் வரும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வருவார். திருமிதியில் வருகிறது, அப்படி வந்தால் வலவு ஹபுவன் அலஸ்ஸல்ஜ், பனிமலைகளில் தவண்டு சென்றாவது மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இவர்தான் நாம் சப்போர்ட் பண்ண வேண்டிய தலைவர். இப்பொழுது இந்த முஸ்லிம்களாகிய நாம், இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் எத்தனையோ விளக்கங்களை, எத்தனையோ தெளிவுகளை சகோதர சமயத்தவர்களுக்கு நாம் கொடுத்து விட்டோம். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம்
நம்முடைய நாவுகளை திறந்து சகோதர சமயத்தவர்களிடம் பேசாத ஒரே ஒரு அமானிதம் அல்லாஹ்வை பற்றியுள்ள அமானிதம். மாட்டிறைச்சி சாப்பிடுவது சகோதரர்களே மணித்தியால கணக்கில் விளக்கம் கொடுத்து விட்டார்கள். பிரச்சனை இல்லை, நம்முடைய ஒரு உரிமை, மார்க்கத்துடைய ஒரு பகுதி, சாப்பிடலாம், விளக்கம் கொடுக்கலாம். ஹிஜாபை பற்றி டிவியில உட்கார்ந்து எத்தனையோ விளக்கங்கள் கட்டாயம் கொடுக்கத்தான் வேண்டும். ஈச்சமரம், அரபு எழுத்துகள், சகோதரர்கள் பெண் உரிமை சட்டங்கள், முஸ்லிம் விவாகரத்து சட்டங்கள், இதை பற்றி எல்லாம் உட்கார்ந்து பேசியாச்சு. இன்னும் ஒரு சில மார்க்கம் படிக்காத சுன்னத்துகளுடைய மகிமை இல்லாத இன்னும் ஒரு சிலர் டிவியில் உட்கார்ந்து மிஸ்வாக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தில் இருந்தால் சிக்னல் தான் தீட்டி இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தில் இருந்தால் மிஸ்வாக் பாவித்திருக்க மாட்டார். அபூ ஜஹலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் உடுத்தது ஒரே உடுப்புதான். பேச வேண்டியது இதுவா சகோதரர்களே? முதலாவது நம்மை சுற்றியுள்ள சகோதர சமயத்தவர்களுக்கு நீங்களும் நானும் எட்டி வைக்க வேண்டிய அமானிதம் அவன் அல்லாஹ் ஒருவன். வாயை திறந்து பேசுங்கள் அல்லாஹ்வை பற்றி. முஸ்லிம்களே, வாலிபர்களே, படித்தவர்களே, புத்திஜீவிகளே, குர்ஆனை பிரட்டுங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் 2700 இடங்கள், இன்னும் தஹ்கீக்கின் படி 2699 இடங்களில் அல்லாஹ் என்ற வார்த்தையை மட்டும் பேசுகிறார். எதற்காக? நம்முடைய உயிர் மூச்சு அல்லாஹ். இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டது அவனுக்காக, நாம் வாழ்வது அவனுக்காக. நம்முடைய நாவை திறந்து பேச வேண்டியது அவனை பற்றி முதலாம். இன்று அவனுடைய பொருத்தத்தை மறந்துவிட்டு இந்த நாட்டில் எழும்பிய கேள்விகள், எத்தனையோ கேள்விகள் நான் சொன்னேன். மாட்டிறைச்சி, ஹிஜாப், முஸ்லிம் விவாகரத்து சட்டம், இன்று வரை இந்த நாட்டில் எழும்பாத ஒரு கேள்விதான். அல்லாஹ் அல்லாஹ் என்கிறீர்களே, உங்களுடைய அல்லாஹ் யார்? ஏன் மாட்டிறைச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்த நாம், ஏனைய சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நாம், அல்லாஹ்வை பற்றி அவர்கள் கேட்கும் அளவுக்கு அல்லாஹ்வை பற்றி நாம் பேசவில்லை. இது உலமாக்கள் மிம்பரில் நின்று பேசும் தலைப்பு மாத்திரமல்ல, இது ஜமியா பேசும் தலைப்பு மாத்திரமல்ல, இது தாயிகள் பேசும் வார்த்தை அல்ல, முழு முஸ்லிம்களும் பேச வேண்டிய வார்த்தை. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். சகோதரர்களே, சூரத்துன் நூஹ் என்ற தலைப்பில் அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல். பேசிய முதலாவது பயான் என்ன? பேசிய முதலாவது பயான் என்ன? قال يا قوم إني لكم نذير مبين أن اعبدوا الله. என்னுடைய கூட்டத்தார்களே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். முதலாவது அவர் பேசியது அல்லாஹ்வை பற்றி, அந்த மக்களுக்கு எச்சரித்தது அல்லாஹ்வை வணங்கும்படி. ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது கூட்டத்தார்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர். وإلى عاد أخاهم هودا قال يا قوم اعبدوا الله قال يا قوم اعبدوا الله. ஆது கூட்டத்தார்களுக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பேசிய முதலாவது வார்த்தை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் சவுதியிலே மதீனாவிலே போய் பாருங்கள். மதீனாவிலிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு அழகான நகரம் அல் ஊலா. அல் உலா சகோதரர்களே, அந்த அல் உலாவில் தான் மதாயின் சாலிஹ் என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் தான் சமூது கூட்டத்தார்களும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமும் வாழ்ந்தது. 6000
அவர்கள் மலைகளை கையால் குடைந்து கட்டிய கட்டடங்களை நீங்கள் இன்று போனாலும் பார்க்கலாம். அங்கே வந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது பேசிய பயான், யா கௌமி, என்னுடைய கூட்டத்தார்களே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் பிரச்சனை, நாட்டிலே பிரச்சனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்வதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். இன்று நாம் நம்முடைய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாயை திறந்து அல்லாஹ்வை பற்றி நம்மளோடு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய, நம்மளோடு தொடர்பாக இருக்கக்கூடிய, நம்மளோடு அந்நியமாக பழகக்கூடிய சகோதர சமயத்தவர்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த நாம் தவறிவிட்டோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறிய வாலிபன் எழும்பி நின்றது உலகத்தை கட்டியாண்ட சர்வாதிகாரி நம்ரூதுக்கு முன்னால். நாம் எழும்பி நிற்போமா? பேசுவோமா? நாம் எழும்பி நின்று அவன் யார்? நான் தான் கடவுள் என்று வாதிட்டவன், நான் தான் அல்லாஹ் என்று வாதிட்டவன். அவனுக்கு முன்னால் எழும்பி நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி பேசினார். وَإِذْ حَاجَّ إِبْرَاهِيمُ فِي قَوْمِهِ أَنْ آتَاهُ اللَّهُ الْمُلْكَ إِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّيَ الَّذِي يُحْيِي وَيُمِيتُ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஏ நம்ரூதே, என்னுடைய ரப்பு யார் தெரியுமா? என்னுடைய அல்லாஹ் யார் தெரியுமா? அவன் நினைத்தால் மௌத்தாக்குவான், அவன் நினைத்தால் ஹயாத்தாக்குவான். நம்ரூத் என்ன செய்தான்? மற்றவன் 2 பேரை கூப்பிட்டு ஒருவனை கொலை செய்துவிட்டு ஒருவனை விடுதலை செய்துவிட்டு சொன்னான், நானும் நினைத்தால் ஹயாத்தாக்குவேன், நானும் நினைத்தால் மௌத்தாக்குவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், فَإِنَّ اللَّهَ يَأْتِي بِالشَّمْسِ مِنَ الْمَشْرِقِ فَأْتِ بِهَا مِنَ الْمَغْرِبِ فَبُهِتَ الَّذِي كَفَرَ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய அல்லாஹ், என்னுடைய ரப்பு யார் தெரியுமா? அவன் நினைத்தால் சூரியனை கிழக்கு திசையிலிருந்து கொண்டு வருவான். நீ உண்மையான கடவுளாக இருந்தால், நீ உண்மையான சக்தி உள்ளவனாக இருந்தால் சூரியனை மேற்கு திசையிலிருந்து கொண்டு வா. அல்லாஹ்வை நிராகரித்த அந்த நம்ரூத் வாயடைத்து போனான். அல்லாஹ் சொல்கிறான், சகோதரர்களே, நாங்கள் வாயை திறந்து பேச வேண்டியது இதுதான். இன்று அல்லாஹ்வை மறந்ததுதான் காரணம், அல்லாஹ்வை விட்டு தூரமானதுதான் காரணம், அல்லாஹ்வுடைய கடமைகளை நாசமாக்கியதுதான் காரணம். முஸ்லிம்களுக்கு எங்கே சென்றாலும் பிரச்சனை, எங்கே சென்றாலும் பிரச்சனை. ஃபிரௌன், உலக சர்வாதிகாரி ஃபிரௌன், எகிப்து நாட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளையை கொல்லுவதற்காக எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தவன் ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் யாரை கொல்லுவதற்கு தேடிக் கொண்டிருந்தானோ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனுக்கு முன்னால் எழுப்பினார், என்னுடைய அல்லாஹ்வை நீ ஏற்றுக்கொள். ஃபிரௌன் கேட்டான், வமன் ரப்புகுமா யா மூசா? ஏ மூசாவே, ரப்பு ரப்பு என்கிறாய், அல்லாஹ் அல்லாஹ் என்கிறாய், உன்னுடைய அல்லாஹ் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்கத்தை விட பெருமதியான பதில் சொன்னார், ரப்புனல்லதி அஅதா குல்ல ஷைஇன் خلقஹு ثم ஹதா. முழு படைப்பினங்களுக்கும் தோற்றத்தை கொடுத்து படைத்து அதுக்கு வழிகாட்டினாலே அவன்தான் என்னுடைய ரப். முஸ்லிம்களே, ஏழாவது மக்களே, புத்திஜீவிகளே, இந்த உலகத்தில், இந்த ஊரில் உங்களை சுற்றி எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ டாக்டர்ஸ்மார் இருக்கிறார்கள், இன்ஜினியர்மார் இருக்கிறார்கள். இதை பேசினால் அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? ஆனால் ஒரு எம்பி முன்னுக்கு வர வேண்டும், ஒரு முஸ்லிம்
பார்லிமெண்டிலே அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு. ஒரு முஸ்லிம் டாக்டர் முன்வர வேண்டும் ஹாஸ்பிடலிலே அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு. ஒரு முஸ்லிம் ஜட்ஜ் முன்வர வேண்டும் ஹாஸ்பிடலிலே அல்லாஹ்வை பற்றி கோர்ட்டில் பேசுவதற்கு. ஒரு முஸ்லிம் லாயர் முன்வர வேண்டும் அல்லாஹ்வை பற்றி மற்ற லாயர்மாரிடம் பேசுவதற்கு. ஒரு முஸ்லிம் டீச்சர் முன்வர வேண்டும் அல்லாஹ்வை பற்றி ஏனைய டீச்சர்மாரிடம் பேசுவதற்கு. சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான், உங்களையும் என்னையும் பார்த்து யோசிக்காதீர்கள். என்ன வித்தியாசமான தலைப்பிலே ஹுத்பா? வித்தியாசம் அல்ல, இந்த மிம்பருடைய நோக்கமே அல்லாஹ். இந்த ஜும்ஆவுடைய நோக்கம் அல்லாஹ். இந்த உலகத்தில் நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ். நீங்கள் எப்படியானாலும் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பலம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், ஆட்சி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். அல்லாஹ் இல்லை என்றால் நீங்களோ நானோ கை சேதம். சகோதரர்களே, அல்லாஹ்வை அடைந்தவன் அனைத்தையும் அடைந்து விட்டான். அல்லாஹ்வை இழந்தவன் அனைத்தையும் இழந்தான். அடைய வேண்டும் சகோதரர்களே அல்லாஹ்வை. அல்லாஹ் கேட்கிறான், அன்பாக கேட்கிறான். உன்னையும் என்னையும் பார்த்து அல்லாஹ் அன்பாக கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான், ஏ மனிதனே, ஏ மனிதனே, மா கர்ரக பிரப்பிகல் கரீம், சங்கையான உன்னுடைய ரப்பை விட்டும் உன்னை ஏமாற்றியது எது? ரப்பை மறந்துவிட்டு மற்ற அனைத்தையும் பற்றி சிந்தனையோடு வாழ்கிறாயே. நான் சாதாரண ரப்பா, நான் சாதாரண ரப்பா, நான் சாதாரண இறைவனா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி خلقك, உன்னை படைத்தவன் நான். ஃபஸவ்வாக, உன்னை சட்டப்படியாக படைத்தவன் நான், எந்த குறையும் இல்லாமல் சீராக, ஃபஅதலக், நேர்த்தியாக உன்னை படைத்தவன் தான். நான் உங்களை பார்த்து ஒன்றை கேட்கிறேன். படைப்பு, கிரியேஷன், மனித படைப்பின் உருவாக்கம், இதை பற்றி ஏனென்றால் அல்லாஹ்வை தவிர, குர்ஆனை தவிர வேற எந்த வேத புத்தகங்களிலேயாவது சொல்லப்பட்டிருந்தால் கொண்டு வந்து காட்டுங்கள், பயானை நான் வாபஸ் வாங்குகிறேன். யாரும் சொல்லவில்லை சகோதரர்களே. படைத்த அளவை, படைத்த முறையை அவன் மட்டும் பேசினான். ஏன்? படைத்தவன் அவன் மட்டும் தான், வேற யாரும் படைக்கவில்லை. இன்றைக்கு முஸ்லிம்கள் வாயை திறந்து இதை பேச ஆரம்பிப்பீர்களோ, இந்த நாட்டில் இருக்கும் பொய்கள் எல்லாம் சுக்குநூறாக மாறிவிடும். உங்களுக்கு உதவிக்காக அல்லாஹ் மலக்குமாரை இறக்குவான். சூரத்து தாரிக் அல்லாஹ் கேட்கிறான், ஃபல்யன்துரில் இன்சான், இந்த மனிதன் கொஞ்சம் பார்க்கட்டும். ஏ மனிதனே, கொஞ்சம் சிந்தனையோடு பார். மிம்மா ஹுலிக், எதிலிருந்து நீ படைக்கப்பட்டாய்? எதிலிருந்து? அல்லாஹ் சொல்கிறான், ஹுலிக மிம்மா இன்தாஃபிக், குதித்து வெளியேறக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீர். நான் கேட்கிறேன், இந்த தண்ணீர் துளியை பற்றி, இந்த ஸ்பெர்மை பற்றி, இந்த இந்திரியத்தை பற்றி அல்லாஹ்வை தவிர வேற எங்காவது பேசி இருக்கிறார்களா? அல்லாஹ் சொல்கிறான், அவன் தானே படைத்தவன், அவனுக்குத்தான் தெரியும் எங்க இருந்து அந்த தண்ணி வருது. இந்த குர்ஆனை காட்டினாலே, சூரத்து தாரிக்கை காட்டினாலே நாஸ்திகர்கள் எல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வார்கள். يخرج من بين الصلب والترائب, அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய வாப்பாவுடைய, உன்னுடைய தகப்பனுடைய முதுகன் தண்டிலிருந்தும் உன்னுடைய உம்மாவுடைய நெஞ்செலும்பிலிருந்தும் நான் உருவாக்கிய தண்ணீர், அந்த ரெண்டு தண்ணீரையும் எடுத்து மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ், அல்லாஹ் சொல்கிறான், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கலக்கித்தான் உன்னை படைத்து. ஏனென்றால் காட்டுங்கள், அல்லாஹ்வை தவிர இதை இந்த உலகத்தில் வேற யாராவது பேசி இருக்கிறார்களா?
சகோதரர்களே, வாயை திறங்கள், அல்லாஹ்வை பற்றி பேச ஆரம்பியுங்கள், அல்லாஹ்வை பற்றி நேரத்தை காலத்தை கொடுக்க ஆரம்பியுங்கள், அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுக்காக வாழ ஆரம்பியுங்கள். மன் கான லில்லாஹ் கானல்லாஹு லஹு. யார் அல்லாஹ்வுக்காக ஆகுகிறாரோ அல்லாஹ் அவனுக்காக ஆகிறான், அல்லாஹ் அவனுக்காக ஆகிறான். சகோதரிகளே, இந்த உலகத்தில் 30 வருடம், 20 வருடம், 40 வருடம், 50 வருடம், 60 வருடம் முஸ்லிம்களாக வாழ்கிறோம், தொழுகிறோம், இபாதத் செய்கிறோம். இன்னும் நாம் அல்லாஹ்வை கண்டது கிடையாது. அல்லாஹ்வை கண்டவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ்வோடு நேரடியாக பேசி இருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வை அவரும் கண்டது கிடையாது. அந்த அல்லாஹ்வை காண வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை முழு உலகத்துக்கு அறிமுகப்படுத்துங்கள், அல்லாஹ்வை பற்றி பேசுங்கள். உங்களுடைய நாவுகளை மத்திய கிழக்கை பற்றியும் அதை பற்றியும் இதை பற்றியும் வீணான பேச்சுகளை பேசிவிட்டு காலங்களை நேரங்களை வீணடிக்காமல் இந்த நாட்டில் ஏதோ ஒரு சுமூகமான நிலையில் இந்த அரசாங்கத்தில் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட நிம்மதியும் சந்தோஷமும் பரக்கத்தும் நிலையாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மக்களே, முஸ்லிம்களே, வாயை திறந்து அல்லாஹ்வுடைய நாமத்தை உச்சரியுங்கள். சொன்னால் ஏற்றுக் கொள்வார்கள். பெரும் கிறிஸ்தவாதியர் அதீ இப்னு ஹாத்திம், முஸ்னத் அஹ்மதில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டார்கள், அதீ, ஏ அதீ, உனக்கு அல்லாஹ் வழங்கவில்லையா? உனக்கு அல்லாஹ் வழங்கவில்லையா? ஹல் தஅலமு மின் இலாஹின் சிவல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற தெய்வம் உனக்கு தெரியுமா? அதீ கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார். பெரும் யூதாரிஞர் அப்துல்லா பின் சலாம், அப்துல்லா பின் சலாமிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார்கள், சொர்க்கத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அப்துல்லா பின் சலாம் இஸ்லாத்தை கபூல் செய்தார். பெரும் நெருப்பு வணங்கி பரம்பரையிலிருந்து நேர் வழியை தேடி வந்தவர் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றி பேசினார்கள். கேட்டவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் பேசினால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? மௌத்துக்கு முன்னால் சகோதரர்களே, ஒருவரையாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வையுங்கள். உங்களுடைய பரம்பரையை அல்லாஹ் வாழ வைப்பார். ஏராளமான மக்களே, முஸ்லிம்களே, இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அது அல்லாஹ். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், தக்பீரை கட்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓதக்கூடிய வஜ்ஜஹதுடைய அர்த்தம் உங்களுக்கு சில நேரம் தெரியாமல் இருக்கலாம். இதோ சொல்லி தருகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தக்பீரை கட்டி சொல்லும் வார்த்தை வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த, என்னுடைய முகத்தை வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வின் பக்கம் நான் திருப்பிவிட்டேன். ஹனீஃபன், நேர்வழியை பெற்றவனாக, முஸ்லிமன், அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபட்டவனாக, வமான மினல் முஷ்ரிகீன், அல்லாஹ்வுக்கு நான் இணை வைக்கவே மாட்டேன். அடுத்த வசனம் நாம் அல்லாஹ்வுக்கு கொடுக்கும் வாக்கு. இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வ நுஸுகி, என்னுடைய வணக்கம், வ மஹ்யாய, நான் வாழ்வது, வ மமாத்தி, நான் சாவது, லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். இந்த வாக்கு பொய்யா உண்மையா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் தக்பீரை கட்டி அல்லாஹ்வுக்கு கொடுக்கும் வாக்கு உண்மையா பொய்யா சிந்தியுங்கள். யார் அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் வாழ்வாரோ சகோதரர்களே, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவார். அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பான். அல்லாஹ் அவரை நிம்மதியாக வாழ வைப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் 23 ஆண்டுகள் அல்லாஹ்வுக்காக கஷ்டப்பட்டவர். நினைத்திருந்தால் தங்க கட்டிலில் படுத்திருக்கலாம். திரும்பி வருகிறது. அல்லாஹ் கேட்டான்,
அல்லாஹ் கேட்டான், மக்காவுடைய மலைகளை எல்லாம் தங்கமாக்கி தரவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா யா ரப், தங்க மலைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம். அஜூஉ யௌமன் வ அஷ்பஉ யௌமா, நான் ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். எப்படியான வாழ்க்கை தெரியுமா? ஒரு நாள் பசியில் இருக்க வேண்டும், அடுத்த நாள் வயிறு நிரம்ப வேண்டும். ஒரு நாள் பசியில் இருந்தால் அந்த நாளிலே கையேந்தி உன்னிடம் துவா செய்ய வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் தங்க கட்டிலில் படுத்திருக்கலாம். ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ் கேட்டான், மக்காவுடைய மலைகளை எல்லாம் தங்கமாக்கி தரவா? சொன்னார்கள், லா யா ரப், வேண்டாம் யா அல்லாஹ், தங்க மலை எல்லாம் எனக்கு வேண்டாம். அஜூஉ யௌமன் வ அஷ்பஉ யௌமா, நான் வாழ விரும்பும் வாழ்க்கை எப்படியான வாழ்க்கை தெரியுமா? ஒரு நாள் நான் வயிறு நிரம்ப வேண்டும், அடுத்த நாள் நான் பசியில் இருக்க வேண்டும். வைரா ஜுஅது வைரா ஷபிஅது ஹபித்துக வைரா ஜுஅது ததர்ரஅது இலைக, நான் வயிறு நிரம்பினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நான் பசி எடுத்தால் உன்னக்கிடம் கையேந்தி சாப்பாடு கேட்க வேண்டும். புகாரியில் வருகிறது, லம் யரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாத்தன் சமீத்தன் பிஐனிஹி கத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வரைக்கும் பொரித்த இறைச்சியை கூட தன்னுடைய கண்ணால் கண்டது கிடையாது. புகாரியில் வருகிறது, லம் யகுல் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா குவானின் கத், மௌத் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேசையில் உட்கார்ந்து சாப்பிட்டது கிடையாது. புகாரியில் வருகிறது, அம்மா ஆயிஷா சொல்கிறார், ஒரு நாள் இரவு நேரம் எங்களுடைய வீட்டிலே என்னுடைய வாப்பா அபூபக்கர் ஒரு துண்டு ஆட்டிறைச்சியை அனுப்பி வைத்தார். அந்த ஆட்டிறைச்சியை இருட்டிலே நான் பிடித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டு துண்டாக வெட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன் உர்வத் இப்னு ஸுபைர் கேட்டார், சாட்சி, ஏன் இருட்டில இறைச்சியை வெட்டினீங்க? விளக்கு பத்த வச்சு வெட்டி இருக்கலாமே. சொன்னாங்க அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மகனே, எங்கட வீட்டில விளக்கு பத்த வைக்க எண்ணெய் இருந்திருந்தால் பசியின் காரணமாக நாங்கள் அதை குடித்திருப்போம். யாருடைய வாழ்க்கை? யாருடைய வாழ்க்கை? உலகத்தில் மட்டுமல்ல, கியாமத் நாளுடைய very very important person ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 23 ஆண்டுகள் மகளை பார்த்து சொன்ன வார்த்தை, அல்லாஹ் இந்த நுபுவத்துடைய பொறுப்பை கொடுத்தவுடன், லா ராஹத லி பஅதல் யௌம், மகளே, உண்ட வாப்பாவுக்கு இதுக்கு பின்னால் நிம்மதியே கிடையாது, ரெஸ்டே கிடையாது. ஓடினார் ஓடினார் ஓடினார், இரவு பகலாக ஓடினார். ஒரே ஒரு தரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு பயந்து நடுங்கி போர்வையை இழுத்துக் கொண்டு போற்றிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் இறக்கினான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், ஏ போற்றிக் கொண்டிருக்கும் நபியே, கும், எழும்பு, ஃபஅன்சிர். மக்கள் எல்லாம் வழிகேட்டில் இருக்கிறார்கள். மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி, நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய். அன்றிலிருந்து எழும்பியவர், அன்றிலிருந்து ஓடியவர். சாதாரண ஓட்டமா சகோதரர்களே? கல்லடி வேண்டுமா? சொல்லடி வேண்டுமா? எத்தனை ஏச்சுகள்! பைத்தியக்காரன், சூனியக்காரன், பொய்யன் என்பதாக எத்தனையோ பட்டங்களை வாங்கி அல் முஅஜ்ஜமுல் கபீரில் இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார். தெருவிலே தெரு தெருவாக சென்று அல்லாஹ்வை பற்றி பேசினார். தெரு தெருவாக, ஒவ்வொரு வீதியாக. முனீபுல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நான் கண்டேன் ஆரம்ப காலத்திலே, இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலே அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரு தெருவாக செல்லுவார்கள். அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவார்கள். மக்களிடம் தைரியமாக சொல்லுவார்கள், தைரியமாக சொல்லுவார்கள், ஏ மக்களே, ஏ மக்களே, கூலு லா
தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை, ஏற்றுக்கொள்ளுங்கள், வெற்றி அடைவீர்கள். وَمِنْهُمْ مَنْ تَفَلَ عَلَى وَجْهِهِ وَمِنْهُمْ مَنْ تَفَلَ فِي وَجْهِهِ. ஒரு சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்திலே காரி துப்புவார். சாதாரண முகமா? சாதாரண முகமா? அம்மா ஆயிஷா சொல்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்ட பெண்கள் கையை வெட்டி கொண்டார்கள். என்னுடைய நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய நெற்றி அழகை மாத்திரம் அவர்கள் கண்டார். லவாமா ஸலீஹா லவ் ரஐன ஜபீனஹு லஅஸர்ன பிகத்இல் ஐதி அலல் குலூப். சொல்கிறார்கள், பிகத்இல் குலூபி அலல் ஐதி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பழித்த அந்த பெண்கள் யூசுப் நபியுடைய அழகை கண்டு கையை வெட்டினார்கள். என்னுடைய நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெற்றி அழகை மாத்திரம் கண்டால் அவர்கள் கல்பை வெட்டி இருப்பார். அவ்வளோ அழகான முகத்திலே அல்லாஹ்வுக்காக காரி துப்பப்பட்டார்கள். சொல்கிறார், وَمِنْهُمْ مَنْ حَسَى عَلَيْهِ التُّرَابُ. இன்னும் ஒரு சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தில் மண்ணை அள்ளி வீசுவார்கள். وَمِنْهُمْ مَنْ سَبَّهُ. இன்னும் ஒரு சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கெட்ட வார்த்தைகளால் ஏசுவார்கள். வெள்ளை வெளேரென்று அழகாக காலையில் புறப்பட்டு செல்லும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலையில் வீடு திரும்பும் பொழுது தூசியும் ஊத்தைகளும் படிந்தவர்களாக வருவார்கள். அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, மூத்த மகள், ஓடி வந்து அழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை துப்புரவு செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், மகளே பயப்படாதே, உன்னுடைய வாப்பாவை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். அல்லாஹ்வுக்காக இறங்கி இருக்கிறார் உன்னுடைய வாப்பா, அல்லாஹ் கை கொடுப்பான். 23 ஆண்டுகள் தியாகம், 23 ஆண்டுகள். சகோதரர்களே, 23 மணித்தியாலமாவது எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக நாங்க நேரத்தை காலத்தை ஒதுக்கி இருப்போமா? 23 ஆண்டுகள். கடைசி சக்கராத். ஆரம்பத்தில் 4 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாம். 4 பேர், ஒரே ஒரு பெண் அன்னை ஹதீஜா, ஒரே ஒரு ஆண் ஹஜ்ரத் அபூபக்கர், ஒரே ஒரு வாலிபர், ஒரே ஒரு அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா, ஒரே ஒரு சிறுவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும். இவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஹிஜ்ரி மதீனாவிலே முதலாவது யுத்தம் பத்ரிலே 313ஆக மாறி, இரண்டாவது யுத்தம் உஹதிலே 1000ஆக மாறி, மூன்றாவது உடன்படிக்கை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா 1600ஆக மாறி, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றியிலே 10,000ஆக மாறி, ஹஜ்ஜத்துல் வதா ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் பிறை 9 அரஃபா தினத்தில் மஸ்ஜிது நமிராவுக்கு பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். 23 ஆண்டு கல்லடி கேட்டு, சொல்லடி கேட்டு, ஏச்சு வாங்கி, பேச்சு வாங்கி, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி தியாகம் செய்து உருவாக்கி இருந்தார்கள் 1,24,000 சஹாபாக்கள். சகோதரர்களே, மௌத்தாகும் போது சக்கராத்திலே புகாரியில் வருகிறது, ஆயிஷா நாயகியுடைய நெஞ்சிலே படுத்துக் கொண்டு துடிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படும் கஷ்டத்தை, வேதனையை பார்த்து தாங்க முடியாமல், வா கர்பாததா, ஏண்ட வாப்பாவுக்கு வந்த கஷ்டமே, ஏண்ட வாப்பாவுக்கு வந்த கஷ்டமே என்று அழ ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம். ஏ மகளே ஃபாத்திமா, 23 வருஷமாக உன்ட வாப்பா பட்ட கஷ்டம் இன்றைய நாளோடு முடிவுக்கு வரப்போகிறது. இதுதான் உன்ட வாப்பா அல்லாஹ்வுக்காக படும் கடைசி கஷ்டம். இதுக்கு பின்னால் உன்ட வாப்பாவுக்கு நிரந்தர நிம்மதி. கை மேலே உயர்ந்தது. துஆவுடைய நேரம், திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் பிறை 12. சகோதரர்களே, மேலே உயர்ந்த கை அப்படியே கீழே சரிந்தது.
வெள்ளி திங்கட்கிழமை மௌத்தாகினார். வெள்ளிக்கிழமை சஹாபாக்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். புகாரில் வருகிறது, திரை மறைவுக்கு பின்னால் மறைந்து நின்று கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யா அனஸ், ஏ அனஸே என்பதாக கூப்பிட்டார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி பார்த்தார்கள். கேட்டார் ஃபாத்திமா, அத்தாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்சு அலா ரசூலில்லாஹி துராப், ஏண்ட வாப்பாவுக்கு மேல மண்ணை அள்ளி போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ஏண்ட வாப்பாவுக்கு மேல மண்ணை அள்ளி போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? திகைத்து அழுது கொண்டே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சென்று விட்டார். எல்லாரும் சென்றதற்கு பின்னால் அன்னை ஃபாத்திமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரடியிலே வந்து கபர் மண்ணை அள்ளினார். அந்த கபர் மண்ணிலிருந்து கஸ்தூரி வாசம் வீச சொன்னார், மாதாம் அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதான் அல்லா யஷும்ம மத ஸமானி கபாலியா. யார் ஏண்ட வாப்பாட கபர் மண்ணை எடுத்து மோந்து பார்ப்பாரோ கியாமத்து நாள் வரைக்கும் அவர் எந்த பொறுமதியான அக்கறையும் மோந்து பார்க்க தேவை. சுப்பத் அலையா மசாயிபு லவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாமி உதுன லயாலியா. இந்த வாப்பா மௌத்தா போனதால எனக்கு வந்த கஷ்டம், எனக்கு வந்த கவலை, அந்த கவலை எல்லாம் எடுத்து பகலுக்கு கொடுத்தால் பகல் இரவாக மாறிவிடும். சகோதரர்களே, இவ்வளவு சிரமப்பட்டு தியாகம் செய்து இன்று சொர்க்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். முழுக்க முழுக்க 23 ஆண்டுகள் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தவர். சகோதரர்களே, அப்படி நீங்களும் மாறுங்கள், நானும் மாறுவோம். முழு உலக முஸ்லிம்களும் அல்லாஹ்வுக்காக மாறினால் சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்காக மாறுவார். அல்லாஹ் எங்களுக்காக மாறுவான். மாறாக எங்களுடைய பணங்களும், எங்களுடைய சொத்துகளும், எங்களுடைய செல்வங்களும், எங்களுடைய திறமைகளும் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வீணான துனியாவுக்காக செலவழிக்கப்படுமாக இருந்தால் முழு உலக மக்களுக்கும் படிப்பினையாக கெட்ட முடிவாகவும் அல்லாஹ் மாற்றி வைப்பான். உங்களுக்கு தெரியும், கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இந்தியாவிலே யமுனை நதி கரையிலே சகோதரர்களே, அக்ரா நகரிலே, டில்லியிலே உலக அதிசயமாக போற்றப்படும் ஒரு கட்டடம் தாஜ்மஹால். 20,000 வேலைக்காரர்கள், 20 வருட முயற்சி, 20 நாடுகளிலிருந்து 18 வகையான மாணிக்கங்களை எடுத்தார் ஷாஜஹான். தன்னுடைய மனைவி மும்தாஸ் மஹாலுக்காக கட்டிய ஒரு காதல் கட்டடம். சூரத்துல் ஃபஜ்ர் தாஜ்மஹாலுடைய முன் முகப்பிலே யாசீன் சூரா உள்ளுக்கு உலகத்தில் யாரும் செய்ய முடியாத அலங்கார வேலைப்பாடுகள், 3 நிறங்கள். அதிகாலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்னால் லைட் பிங்க் கலர்ல ரோஸ் கலர்ல விளங்கும். நடு உச்சியில் வெயிலில் வெள்ளை நிறத்தில் விளங்கும். மாலையில் அந்தி பொழுதில் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் பௌர்ணமி நிலவின் வெளிச்சத்தில் மஞ்சள் நிறத்தில் விளங்கும். ஒவ்வொரு 4 விரல்களுக்கு இடையில் மாணிக்கத்தை வைத்து பதித்து கட்டப்பட்ட மகா கட்டடம். தன் மனைவி மௌத்தா போன மனைவிய மருந்தெல்லாம் போட்டு டெம்பரியாக ஒரு இடத்தில் புதைத்து வைத்துவிட்டு ஷாஜஹான் தாஜ்மஹால் 20 வருடம் கட்டி முடித்ததற்கு பின்னால் மனைவியுடைய ஜனாசாவை தோண்டி அங்கு அடக்கினார். அதை முடிச்சிட்டு சகோதரர்களே, தனக்காக தன்னுடைய கவலை அடக்குவதற்காக யமுனை நதிக்கரையின் மறுபக்கத்திலே கருப்பு தாஜ்மஹாலை கட்டுவதற்கு முயற்சி செய்த போது மகன் அவுரங்கசீப் ஆலம்கீர் பெரும் ஆலிம் சாப் வாப்பாவை பிடிச்சு ஜெயில போட்டார். வாப்பாவை பிடிச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணினாரே. உனக்கு அல்லாஹ் ஆட்சியை தந்தது, அதிகாரத்தை தந்தது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் வளர்ப்பதற்காக தாஜ்மஹால் கட்டி சாகுவதற்கு. ஆக சகோதரர்களே, அவர்கள்
மகனை தகப்பனை அடைத்து வைத்துவிட்டு இந்த உலகத்தில் முகலாய பேரரசிலே பெரும் சேவை செய்த மன்னர் தான், பெரும் சேவை செய்த ஆளின் தான் அவுரங்கசீப். கடைசியில் உலகத்தில் வரலாறுகளை பெறட்டுங்கள், அதெல்லாம் நீண்ட வரலாறுகள், பேச நேரம் இல்லை. இந்த உலகத்தில் கொடிகட்டி பறந்தவர்கள் முஸ்லிம்கள் தான். என்று முஸ்லிம்கள் மார்க்க சேவையை மறந்து, அல்லாஹ்வை மறந்து, தனக்காக துனியாவுக்காக மோகத்தில் வாழ ஆரம்பித்தார்களோ அன்றுதான் அல்லாஹ் முஸ்லிம்களை இந்த உலகத்தில் கேவலப்படுத்த ஆரம்பித்தார். கடைசி மன்னர், முகலாய பேரரசின் கடைசி மன்னர் பகதூர் ஷா ஜாஃபர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் சிறை பிடிக்கப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டார். சகோதரர்களே, ஜெயிலில் அடைத்தது விட்டு மன்னருக்கு சாப்பாடு தட்டை ஏந்தி கொண்டு ஒரு கைதி வந்தான். மன்னர் நினைத்தார், ஜெயிலில் அடைத்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு தாரான். சாப்பாட்டு தட்டை திறந்து பார்த்தால் மன்னருடைய பிள்ளைகள் தலை சாப்பாட்டு தட்டுகள். அழிந்து போனார்கள் முஸ்லிம்கள். ஏன்? அல்லாஹ்வை மறந்தார்கள். ஆக சங்கையான சகோதரர்களே, முஸ்லிம் மக்களே, ஒரு சிறப்பான, ஒரு கண்ணியமான, முழு நாட்டிலையும் பிரபல்யமான ஒரு ஊர் தான் ஏறாவூர். உலமாக்கள் நிரம்பி வழியக்கூடிய ஊர், நல்லவர்கள், புத்திஜீவிகள், படித்தவர்கள், 54 பள்ளிவாசல்களை கொண்ட ஊர். நான் ஓதிய மதரசா ஹாஷிமியா, தாருல் ஹாஷிமியா, ஹாஷிமியாவுடைய ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் எங்களோடு கூட ஏறாவூர் உலமாக்கள் ஓதினார்கள், ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பெட்லையும் ஏறாவூர் உலமாக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறார்கள். அவர் சிறப்பான இல்முக்கும் உலமாக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் உள்ள ஊர். ஆக சகோதரர்களே, வர வர எல்லா ஊர்களும் பின்னடைவுகளைத்தான் கண்டு கொண்டிருக்கிறதே தவிர மார்க்கத்தில் முன்னேற்றம் குறைந்து கொண்டே வருகிறது. 54 பள்ளியில் சகோதரர்களே, ஒரு பள்ளியையாவது குறைந்தது. மௌத்துக்கு முன்னால் நம்முடைய ஆசை அதுதான். இந்த பெரிய பள்ளிவாசல் ஒரு வருடத்துக்கு பின்னால் 2வது தடவையாக மிம்பரில் நான் ஏறி இருக்கிறேன். அடுத்த தடவை அல்லாஹ் நாடுவானா இல்லையா தெரியாது. மௌத்துக்கு முன்னால் நம்முடைய கிழக்கு மாகாணங்களை, நம்முடைய முஸ்லிம் ஊர்களை பற்றி அல்லாஹ்விடம் நான் கையேந்தி கேட்பது ஒரே ஒரு துஆ தான். மௌத்துக்கு முன்னால் ஒரு பள்ளியையாவது காட்டிய அல்லாஹ் 100க்கு 100 தொழுகையாளிகள் உள்ள பள்ளிவாசல். கேவலம் சகோதரர்களே, ரமலான் முடிந்தபோது பள்ளியை விட்டு பறந்துட்டார். 27 ஹராம், அடுத்த 27க்கு வருவார். யாரை ஏமாத்த? இன்னும் ஏமாத்த போறீங்களா? உங்களை நீங்களே ஏமாத்த போறீங்களா? வாலிபர்களே, புத்திஜீவிகளே, உங்களை பார்த்து நான் குறிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கு மௌத்து வந்தா நீங்க உங்களை பார்த்து கேளுங்க, இன்றைக்கு நான் ஜனாசாவாக மாறினால் அல்லாஹ்வை சந்தோஷமாக சந்திப்பேனா, அல்லாஹ்வை கோபப்பட்ட நிலைமையில் சந்திப்பேன்? நேரம் பறக்கிறது. நிறைய விடயங்கள் நினைத்து வந்தேன், ஆனால் கொஞ்ச விடயத்திலேயே நேரம் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் முக்கியம். அல்லாஹ்வை பற்றி பேசுங்கள், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துங்கள். உங்களோட ஊர்ல 2 விஷயத்தை மட்டும் கையில் எடுங்க, வேற ஒன்று மிச்சமா செய்ய தேவை. 2 விஷயம். ஒன்று, அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்யுங்கள், பருளை செய்யுங்கள், ஹஜ்ஜி, ஜகாத்து, நோன்பு சரியாக செய்யுங்கள். 2வது விஷயம், பெரும் பாவங்களை ஊரில் செய்யாதீர்கள். வட்டியா, விபச்சாரமா, இசையா, அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்யாதீர்கள். இது 2ஐயும் கடைபிடியுங்கள். இந்த நாட்டில், இந்த உலகத்திலே முன்மாதிரியான ஊராக இந்த ஊரை அல்லாஹ், இந்த ஊரை அல்லாஹ் மாற்றுவார். இது உங்களோட உள்ள முகப்பத்தில் நான் பேசுவோம். எக்கச்சக்கமான முகப்பத்துள்ளவர்கள் இருக்கிறீர்கள், நீங்களும் நானும். பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பள்ளிவாசலில் நிரம்பி வழிகிறார்கள். முகப்பத்துள்ள மக்கள். உங்களிடம் முகப்பத்தோடு நான் சொல்கிறேன், கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இதே மாதிரி நாங்க எல்லாரும் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த பயம், வேறொன்றுக்கும் இல்லை. நீங்க புகழ்ந்தாலும் சரி, நீங்க எகழ்ந்தாலும் சரி, நல்ல பயாண்டாலும் சரி, கெட்ட பயாண்டாலும் சரி, இந்த பயாண்ட நோக்கம் நீங்களும் நானும் இங்கே ஆயிரக்கணக்கில் குழுமி இருப்பதை போல் சொர்க்கத்திலும் ஒன்றாக
ஒன்றாக குழுமி இருக்க வேண்டும். அதுக்கு நான் இந்த மிம்பரை சாட்சியாக வைத்து அல்லாஹ்வை கையில் எடுக்க சொல்லி உங்களிடம் வசியத்து செய்து இந்த குத்பாவை முடிக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயா யா அல்லாஹ், நம்முடைய தாய் தகப்பனை மன்னிப்பாயா, எங்களோட உஸ்தாதுமார்களை மன்னிப்பாயா, மௌத்தா போன எங்களோட உஸ்தாதுமார்களை மன்னிப்பாயா யா அல்லாஹ், சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயா, இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயா, இந்த ஊரை கபூல் செய்வாயா, இந்த ஊர் மக்களை கபூல் செய்வாயா யா அல்லாஹ், இந்த ஊரை உனக்கு பொருத்தமான ஊராக ஆக்குவாயா, எங்களுக்கு இஹ்லாஸை தருவாயா, இஹ்லாஸோட மௌத்து வரைக்கும் உண்ட மார்க்கத்துக்காக முழு உலகமும் சென்று இஹ்லாஸோட தைரியமாக பாடுபடும் பாக்கியத்தை யா அல்லாஹ் எனக்கும் இந்த ஊர் மக்களுக்கு, இந்த ஊர்ல உள்ள உலமாக்களுக்கு, இந்த குத்பாவில் இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நீ கொடுப்பாயா யா அல்லாஹ். எங்களோட முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்குவாயா, எங்களோட முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்குவாயா. உலகளாவிய ரீதியிலே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவாயா யா அல்லாஹ் ரஹ்மான். உலகளாவிய ரீதியிலே நாட்டிலே உலகத்திலே ஏற்பட்டிருக்கும் ஃபைனான்சியல் கிரைசிஸுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவாயா யா அல்லாஹ் ரஹ்மானே. கடைசி நிலைமை நல்ல நிலைமையாக ஆக்குவாயா. மதீனா முனவ்வராவிலே, மஸ்ஜிது நபவியிலே, ரௌலா ஷரீஃபிலே சுஜூதுடைய நிலைமையிலே சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடியா அல்லாஹ், எங்கள் துஆக்களை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.